ப்ரோக்ராம் இந்த ராத்திரி வேளை தியானிக்கும்படியாகி எடுத்துக்கொள்ளப்பட்டதான வேத பகுதி மார்க் எழுதின சுவிசேஷம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஆண்டுக்கும் பயன்படுவதாக நமக்கு அடிக்கடி பிரசங்கத்திலே பல இடங்களில் கேட்கக்கூடியதான ஒரு பகுதி தான் இயேசு கிறிஸ்து சொல்றதான அற்புதமான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை மலை பிரசங்கத்திலே ஆண்டவர் சொல்வதை நாம் காண்கிறோம். மார்க் இந்த பகுதியை அவன் எடுத்து எழுதுகிறான். ஆண்டுக்கு பயன்படுவதான் மார்க் என்றதான இந்த சுவிசேஷத்தை எழுதுனதான ஒரு நபரை குறித்து அதாவது தெரிய வேண்டும். இந்த மார்க் யார் என்று சொன்ன சுவிசேஷ ஊழியத்திற்கு தன்னை சிறு வயதில் வாலிபனாக இருக்கும்போதே ஒப்பு கொடுத்து அவன் வேலை செய்தவன். இவனை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு வேலை பாரம்பரியம் சொல்லுகிறது, அது எப்படின்னு தெரியவில்லை. ஆனாலும் இயேசு கிறிஸ்து ஒரு கடைசி அந்த ராபோஜனம் என்று சொல்லப்படுகிற ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணினார். கர்த்தருக்கு பயன்படுவதாக அந்த விருந்தை ஆயத்தம் பண்ணும்போது அவர் சொன்னார், நீங்கள் இந்த வழியாக இப்போது சீசர் ஒருவனை பார்த்து சொன்னார், நீங்கள் இந்த வழியாக போங்க, தண்ணி குடம் எடுத்து ஒருவர் நடந்து வருவதை நீங்கள் பார்க்க முடியும். அவர் பின்னாலே போங்க, எங்கே போகிறாரோ அங்கே பின்னால் போங்க. அவர் வீட்டுக்கு போவார். வீட்டுக்கு போன உடனே அந்த வீட்டில் நீங்கள் சொல்லுங்கள், போதகர் விருந்து ஒன்றை ஆயத்தமாக்க வேண்டும் என்று விரும்புகிறார், ஆகவே நீங்கள் ஆயத்தம் பண்ணுங்கள் சொன்ன உடனே சொல்லிட்டு வாங்க, அவங்க எல்லாம் செய்து கொள்வார்கள் என்று சொன்னார். இதே போல் சீசர் போனார்கள், தண்ணீர் குடம் எடுத்து ஒருவன் வருவதை பார்த்தார்கள், பின்னாலே போகணும். அங்கே ஒரு வீட்டுக்கு நுழைந்தவுடன் இந்த வீட்டிலே போய் அவர் கேட்டுக்கொண்டார்கள். போதகர் சொல்லுகிறார், விருந்து ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று சொல்லி விருந்து ஆண்டவர் பிறகு ராத்திரி வேளையில் ஒரு எத்தனை மணி தெரியாது, ஒரு நம்ம கணக்கின் ஒரு 6-7 மணி வைத்துக்கொள்ளுமே அவர் போகிறார், சீசரோடு போகிறார். விருந்து ஆயத்தமாய் இருக்கிறது. அது மேலறையிலே ஆயத்தமாக்கப்பட்டதான ஒன்று. ஆண்டுக்கு பயமாட்டவதாக அதே மேலறையில் தான் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தார், ஊற்றப்பட்டார். அந்த வீடு மார்க்குனுடைய வீடு என்று சொல்லி என்ன செய்யப்படுறது, ஒரு பாரம்பரியம் சொல்லுது. கர்த்தருக்கு பயமாட்டவதாக ஆக சிறு வயதிலே அவன் தேவனை குறித்த காரியத்திலே தெரிந்து தேவனோடுக்குள்ள உறவுகள் வைக்க வேண்டும் விரும்பினானோ இல்லையோ நமக்கு தெரியாது. வாலிப வயதிலே ஆண்டவருக்கென்று சேவை செய்ய வந்து விட்டான். அவன் பவுலோடு வேலை செய்வதற்கு போனான். இடையிலே ஏற்பட்டதான சில பிரச்சனைகள் பவுல் அவனை கழட்டி விட்டான். நீ சரிப்பட மாட்டேன்னு சொல்லி அனுப்பினான். வீட்டிற்கு வந்தவன் மறுபடி தன்னை புதுப்பித்து கொண்டான். பேதுருவோடு இணைந்து ஊழியம் செய்ய ஆரம்பித்தான். பேதுரு எங்கெல்லாம் பிரசங்கித்தானோ அங்கே பிரசங்கிப்போது பேதுரு பேசிய மொழி அரமை மொழி. அவர்களுக்கு எபிரேய மொழி தெரியலாம் அல்லது அரமை மொழி தெரியும். இவர்கள் மீன் பிடிக்கிற படிப்பறிவு இல்லாதவர்கள், பேச்சு மொழி மற்றும் அரமை மொழி இருந்தது. அவர்கள் எழுதுவது எல்லாம் அரமை எபிரேய மொழியை படித்திருந்தால் எழுதினார்கள். ஆனால் அவர்களுக்கு மொழிபெயர்ப்பாளர், கிரேக்க மொழிக்கு மொழிபெயர்ப்பாளராக மார்க் இருந்தான். பேதுரு எங்கெல்லாம் பிரசங்கித்தானோ அவனுக்கு கிரேக்க மொழியிலே மொழிபெயர்ப்பு செய்வதற்கு இந்த மார்க்கு அவனை கர்த்தர் பயன்படுத்தி வந்தார். காலங்கள் நடுவே ஆவியானவர் அவனை ஏவி ஒரு சுவிசேஷ புத்தகத்தை எழுத வேண்டும் என்று சொல்லி ஏவின போது அவன் பேதுருவிடத்திலே கேட்டுக்கொண்ட எல்லா பிரசங்கங்கள் எல்லாம் எடுத்து சுரைத்தது, எல்லாம் மனதில் வந்தது. ஆவியானவரை ஏவினார். அருமையாய் ஒரு சுவிசேஷ புத்தகத்தை எழுதினான். இந்த 4 சுவிசேஷ புத்தகங்கள் இருக்கிறது, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இந்த மார்க்கு தான் இந்த சுவிசேஷ புத்தகங்களே முதலாவது எழுதப்பட்ட புத்தகம். ஆமாம், இங்கே தான் இருக்கீங்களா? சரி, மார்க்கு புத்தகம் தான் முதலாவது எழுதப்பட்ட சுவிசேஷ புத்தகம். இதற்கு பிறகு தான் மத்தேயு எழுதினான், லூக்கா எழுதினான், யோவான் கடைசியில் அவன் எழுதினான். இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா இந்த 3ஐயும் வாசிக்கும் போது மறுபடியும் ஒரே புத்தகத்தை வாசிப்பது போல நமக்கு தெரியலாம். யோவான் சற்று வித்தியாசமாக இருக்கும். ஆகவே மத்தேயு, மார்க்கு, லூக்கா என்று அந்த 3 சுவிசேஷ புத்தகத்தை சொல்லும் போது சினாப்டிக் காஸ்பல் அல்லது ஒரு நோக்கு சுவிசேஷம் ஒரே மாதிரியாக அவைகள் எடுத்துரைக்கப்படுகிறதுன்னு சொல்வார்.
ஆக மார்க் எழுதின இந்த சுவிசேஷ புத்தகத்தில் இயேசு சொல்கிற அநேக அற்புதங்கள் அடுத்தடுத்து அவன் நிறைய எழுதியிருக்கிறான். சுருக்கமாய் 16 அதிகாரம் தான் எழுதியிருக்கிறான். ஆனால் அதிகமாக கான்டென்ட் அதில் உள்ள நிறைய பகுதிகள் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று இந்த பகுதியை நான் வாசிக்க கேட்டோம். இயேசு கிறிஸ்து ஒரு மலை பிரசங்கத்திலே பண்ணதான ஒரு பிரசங்கம் தான். அதில் ஒரு பகுதியை தான் சொல்லுகிறான். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ பெற்றுக்கொள்வோம் என்று என்ன செய்யணுமா? விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொன்னான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா? இந்த வசனத்தை எடுத்துக்கொள்வோம். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அப்படி ஒரு ஸ்டெப்பை பார்த்தோன்னா அது சொன்னான். ஜெபம் பண்ணும்போது, அப்போ ஜெபம் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விதிகள் அப்படி எடுத்தோன்னா இயேசு கிறிஸ்து மத்தேயு பகுதியிலே பிரசங்கம் பண்ணும்போது அவர் சொல்லுகிறார், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அந்த தலைப்பு அங்கே இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாசியுங்கள் 5ஆம் அதிகாரம், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். மன்னிக்கணும். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நீதியின் 6ஆம் அதிகாரம், மன்னிக்கணும் 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக. அன்றி நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவருடைய பிரசங்கங்களில் ஒரு தலைப்பு கொடுத்தோம், ஜெபம் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விதிகள் என்று சொல்லி நிறைய பார்க்கலாம். ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல என்ன செய்யக்கூடாதான்? வாசிமா. மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். சரி, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விதிகள் என்று சொல்லும்போது மாயக்காரரை போல இருக்கக்கூடாது. அப்புறம் மாயக்காரன் சொல்லப்பட்ட இங்கே யாரும் சொல்லுகிறார் என்று சொன்னால் பரிசேயர், இப்படி மத போதகர்கள், அவெல்லாம் யூத சமுதாயத்திலே கனத்துக்குரியவர்கள். அவங்களை எங்கே பார்த்தாலும் வந்தனங்கள் செலுத்துவார்கள். யார் பார்த்தாலும், தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ, அவருடைய உடை, அவருடைய தோற்றம், அவர் கரத்தில் வைத்திருக்கிறதான நியாயப்பிரமாண புத்தகம், இன்னும் அதிகமாக சொன்னால் நியாயப்பிரமாணத்தை வாசித்து அதை மனப்பாடம் பண்ணி நெற்றியில் கட்டி கொண்டவர்களாம் உண்டு. நெற்றியில் என்ன செய்வாங்க? பட்டமாய் கட்டி கொள்வார்கள். அது பொட்டணம் பெருசாக என்ன செய்யும்? நிறைய வசனம் படிச்சிருக்காருன்னு அர்த்தம். அப்போ நியாயப்பிரமாணத்தை எழுதி நெற்றியில் கட்டி கொண்டவர்கள் உண்டு. அவர்களெல்லாம் வந்தரத்துக்குரியவர்கள். ஆனால் அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு கூட்டம் மக்கள் பார்த்துட்டாங்கன்னா நடு ரோட்டில் நின்று ஆட்டம் நோக்கி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இப்படி கூட்டங்களை பார்த்த உடனே, மனுஷரை பார்த்த உடனே ஜெபிப்பதற்கு கரங்களை வைத்து தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிப்பார்கள். ஆண்டவர் அதான் சொன்னார், இவன் அந்த மாயக்காரனை போல என்ன செய்யாதீங்க, ஆட்களை பார்த்து என்ன செய்யக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மாயக்காரருடைய ஜெபம் மனுஷனுக்கு முன்பதாக பார்க்க வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கிறார்கள். ஆனால் நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் மனிதன் பார்க்கும்படியான ஜெபங்கள் அல்ல. தேவன் ஒருவர் தான் பார்க்க வேண்டும், தேவன் ஒருவர் தான் கேட்க வேண்டும். ஆமாம். அடுத்த ஸ்டெப்பில் சொல்லும்போது அடுத்த வசனத்தை சொல்லுகிறார், நீயோ ஜெபம் பண்ணும்போது அடுத்ததான் சொல்லுகிறார், ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்த ஸ்டெப்பில் சொல்லும்போது ஜெபம் பண்ண வேண்டிய விதம் எப்படி ஆண்டவர் சொல்லுகிறார்னு சொன்னால், வீட்டுக்குள் பிரவேசிக்கணும், அறை வீட்டை என்ன செய்யணுமா, கதவை பூட்டிடணும். இது சில இடங்களில் சாத்தியக்கூறு கிடையாது. ஏன் அப்படின்னா, அங்கே இருக்கிற வீடுகள் எல்லா வீடும் பெரிய பெரிய வீடுகள்னு சொல்ல முடியும். யூத சமுதாயத்தில் அவங்க பெரிய பெரிய கோட்டை கொத்தரங்களோடு இருந்தாங்கலாம், பெரிய பெரிய வீடுகளாக இருந்தாதுனால சொல்ல முடியாது. வீடுகள் இருந்தது, சில அறைகள் இருக்கலாம். ஆனால் எல்லா வீட்லேயும் என்ன இருக்காது, சில வீடு ஒரே ரூம் தான், அதிலே கிச்சன் இருக்கும், அதிலே படுத்துருப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஏழைகளுடைய வீடுகள்லாம் இருக்கும். சில வீடு ஒன்று தான் இருக்கும். இதுக்கு மாடி ஒன்று வைத்திருப்பார்கள், மேலே அவங்க ஒரு சின்ன கட்டைகள்லாம் போட்டு பலகை எடுத்து வச்சுருப்பாங்க. ஒரு சின்ன ஸ்டெப் இருக்கும், ஏறி என்ன செய்வாங்க, மேலே போய் படுக்கிறதற்கு மேலே அவர்கள் பயன்படுத்தி கொள்வார்கள். இப்படிப்பட்ட சின்ன சின்ன வீடுகள். இவங்க எங்கே அறையை போட்டுவதற்கும் புதிய அறைக்குள்ளே போவதற்கு இடம் இருக்காது. ஆனால் ஆண்டவர் சொல்ல விரும்பினது என்ன என்று சொன்னால், நம்முடைய இருதயம் என்று தானே இந்த அறை கதவு. இந்த மனுஷனுடைய இருதயத்துக்குள் திறக்கப்பட்ட கதவுக்கு நிறைய உள்ளே போகும், நிறைய என்ன செய்யும்,
உள்ள நிறைய போகும், நிறைய வெளியே வரும். ஆகவே இந்த இருதயம் என்ற கதவை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டு சமூகத்தில் வந்த உடனே வேறு சிந்தனைகள் வேறு காரியங்களால் உள்ள வராதபடிக்கு இதெல்லாம் அடைக்கப்பட வேண்டும், மூடப்பட வேண்டும். எல்லாம் என்ன செய்யணும்? இருதய கதவை என்ன செய்யணும்? மூடி வைத்துக் கொள்ள வேண்டும். வேறு ஒரு பகுதிகள் ஜெபிப்பதற்கு தடையாக இருக்கக்கூடியவைகள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்திடணும். கர்த்தருக்கு பயமாண்டவதாக. அப்போ நம்ம பாஷையில் நம்ம சொல்லணும் அப்படின்னா, நம்ம அந்த நாட்களில் சொன்னது இந்த நாட்களில் நம்ம சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஜெபிக்க வேண்டும் சொல்லி நம்ம விரும்பிட்டோம்னு வச்சுடுங்க, இன்றைக்கி நான் கட்டாயம் ஒரு உபவாசம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா, கட்டாயம் உபவாசம் இருக்க என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாமல் போயிடும் அநேக முறை. ஏன் அப்படின்னா, அன்றைக்கி தான் நினச்சிருப்போம் உபவாசம் இருக்கணும், ஜெபம் பண்ணணும்னு சொல்லி. கரெக்டாக விருந்தாள் என்னைக்கு தான் வருவாங்க? அன்றைக்கி தான் வருவாங்க. வந்து அவர்கள் வந்துட்டாங்களேன்னு சொல்லி அவருக்காக என்ன செய்ய வேண்டியது இருக்கும்? நல்ல ஒரு நான்வெஜ்ஜை எடுப்பதற்கு ஏதோ ஒன்று செய்வதற்கு. இதெல்லாம் செய்கிட்டே இருந்த நமக்கு உபவாசமாக இருக்க முடியும்? சரி, நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். அப்படியே அவர்கள் வரவில்லை என்று சொன்னாலும், நம்ம கையில் வச்சுருக்கோம் பாருங்க ஒன்று, உயிரோடு இணைந்தது. இப்போது நாட்களில் சொல்ல, முன்னோரு நாட்களே சொல்ல, நம்முடைய உயிரோடு என்ன செய்தது? இல்லைன்னா நீங்கள் ஃபோனை மட்டும் வீட்டில் வச்சுட்டு இங்கே வெளியே போயிருங்க, நம்ம பார்ப்போம். ஆட்டோ செலவானாலும் பரவாயில்லன்னு வந்து என்ன செய்வோம்? இருக்க முடியாது. அந்த அளவிற்கு நம்ம அதோடு என்ன செய்யிட்டோம்? என் உயிரான இயேசுவே சொன்னதெல்லாம் போய் என் உயிரான செல்ஃபோனுங்கிற அளவுக்கு என்ன செய்யிட்டு அது வந்துடுச்சு. அந்த அளவுக்கு வந்துட்டு அதுவே நம்மளை பாதி தொந்தரவு பண்ணி என்ன செய்யும்? கூப்பிடாதவெல்லாம் அன்னைக்கு தான் கூப்பிடுவான். இதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறதுன்னா, எல்லாத்தையும் ஓரம் கட்டிடணும். ஜெபிக்க போகணுன்னு சொல்லியாச்சுன்னா செல்ஃபோனை என்ன செய்யணும்? ஒன்று சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும், இல்லை வீட்டில் உள்ள யார்ட்டையாவது கொடுத்துட்டு முக்கியமானதெல்லாம் எல்லாம் பேசி எல்லாம் வச்சுக்க, இப்போ பேச முடியாது, சாயங்காலம் தான் பேச முடியும் அப்படின்னு சொல்லி வச்சு பேசி முடிச்சிடு அப்படின்னு சொல்லி வீட்டில் கொடுத்துட்டு போயிடணும். அது வரை அப்படி இல்லை அப்படின்னா, ஜெபம் பண்ணும்போது ரிங் பண்ணி நம்முடைய ஜெபத்துடைய சிந்தையே என்ன செய்யணும்? ஆக இடையூறு பண்ணக்கூடியதான கிரியைகள் நிறைய இருக்கும். அப்போ ஜெபம் பண்ணும்போது தடை செய்யக்கூடியதான எல்லாம் அடைக்கப்பட, உள்ளே நுழையாதபடி அடைக்கப்பட வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதை நிறைய சொல்லிட்டு இருக்கலாம். அடுத்த பகுதியில் சொல்லப்படுகிறது, ஜெபம் பண்ணும்போது அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தை என்ன செய்யாதுங்க? அளப்பாதேயுங்கள். ஆண்டவருக்கு தெரியும் நாம் என்ன ஜெபம் பண்ண போறோம் அப்படிஎன்பதை ஆண்டவர் ஏற்கனவே என்ன செய்திருக்கிறார்? அறிந்திருக்கிறார். ஆனால் ஜெபிக்க சொல்லுகிறார். ஜெபம் என்பது தேவனுக்கு நமக்குள்ள தொடர்பு, அவரோடு உள்ள நெருக்கம், நாம் அவரோடு பேசக்கூடியதான அனுபவங்கள், ஆண்டவருக்கு நமக்குள்ள இந்த உறவு முறைகள் மேம்படுவதற்கு, நெருக்கம் ஏற்படுவதற்கு இதை தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். இல்லைன்னா நம்ம சொல்லுவோங்க, நம்ம காரியம் தான் அவருக்கு எல்லாமே தெரியுமே, அவர் வாட்டு செய்ய வேண்டியதானே, காலை எழுந்தோம் நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வர வேண்டியதானே, அப்படி வந்துட்டு நம்ம வாட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு. அந்த அளவுக்கு இருந்தால் நமக்கும் தேவனுக்கு என்ன இருக்காது? தொடர்பு என்பதை ஒன்று இருக்காது. நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு செய்து பாருங்களேன். ஹாஸ்டலில் படிக்கிற பிள்ளைக்கு கரெக்டாக பணம் அனுப்பிட்டு இன்னைக்கு என்ன தேவை என்பதை தெரிந்து எல்லாம் லிஸ்ட் பண்ணி போயிட்டே இருக்கட்டும். உங்களை தேடணுங்கிற எண்ணமே, உங்களை கூப்பிடுங்கிற எண்ணமே என்ன செய்யாது? வராது. அதுக்கு தேவை வந்தால் தான் டேடி இப்படி இருக்கீங்க, மம்மி இப்படி இருக்கீங்க, இதெல்லாம் கேட்டு விசாரித்து என்ன செய்யும்? ஒன்றுனா கேட்டு கடைசியில் மேட்ரு சொல்லும், இதுதான் அப்படின்னு சொல்லு. ஒரு தொடர்பு ஏற்படுது. ஒன்று தேவைக்காக கேட்கலாம், அல்லது சில கஷ்ட சூழ்நிலைகளை விடுவிப்பதற்கு கேட்கலாம், சில நேரங்களில் விசாரிப்பதற்கு கேட்கலாம். எப்படி ஒன்று வேணாலும் தேவனோடு உள்ள தொடர்புகள், இந்த பெற்றோரோடு உள்ள தொடர்பு ஏதாவது ஒன்றை இருக்க வேண்டும். இதே போல் தேவனோடு உள்ள தொடர்பு இருக்கணுங்கிறதுக்காக தான் ஆண்டவர் எல்லாம் தெரிந்திருந்தாலும் கேட்கும்படி வைத்திருக்கிறார் அவர். அப்போ அஞ்ஞானிகளைப் போல என்ன செய்ய வேண்டாம்? அளப்பாதீர்கள். ஆண்டவருக்கு நம்முடைய ஜெபத்தின் தன்மை தெரியும், நம்முடைய ஜெபத்தினுடைய நோக்கம் தெரியும். ஒருவேளை நாம் ஜெபிப்பது தப்பாகவே இருந்தாலும் கூட அந்த தப்பானதை அவர் சரி செய்து நமக்கு பதில் கொடுப்பாரே தவிர தப்புக்கு ஏற்ற பதிலை என்ன செய்ய மாட்டார்? அவர் கொடுக்க மாட்டார். நம்முடைய ஆண்டவர்களுடைய மேன்மை அப்படிப்பட்டது தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ரெண்டாவது,
சிலர் ஜெபிப்பது கர்த்தருக்கு புரியவில்லை, சிலருக்கு புரியவில்லை என்று யோசிக்கிறோம். நாம் அவருடைய பிள்ளைகள். சின்ன பிள்ளை இருக்குது, கை குழந்தை, 1 வயது, அந்த பிள்ளை பேசும். மழலை சொல் அதுக்கு பேர் என்னது? மழலை சொல். ஆவுன்னு எந்தையாவது பேசும். சில வார்த்தைகளை சொல்லும், ஆனால் அது வேறு மாதிரி இருக்கும். யாருக்குமே புரியாது. யாருக்கு மட்டும்தான் புரியும்? அவங்க அம்மாவுக்கு மட்டும்தான் புரியும். வேறு யாருக்கு என்ன செய்யாது? புரியாது. என்ன இந்த பிள்ளை இப்படி பேசுது அப்படின்னு கேட்கும். என்ன இப்படி பேசுதுன்னு சொல்லி எல்லாரும் கேட்பாங்க. ஆனால் தாய் மட்டும் சொல்லுவா அது தான் பேசுது அப்படின்னு. ஏன்னா அந்த மழலை சொல் யாருக்கு தெரியும்னா பெற்றோர்களுக்கு தான் தெரியும். இதே போல் நம்முடைய வார்த்தைகள் ஒருவேளை மற்றவர்களுக்கு புரியாது இருக்கலாம். அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. புரிந்து கொண்ட ஒருவர் இருக்கிறார். நம்முடைய மனதையும் நம்முடைய சிந்தைகளையும் நம்முடைய வார்த்தைகளையும் சரியாய் புரிந்து கொண்ட தேவன் ஒருவர் நமக்கு என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஆண்டவர் அப்படி இருக்கிறனால ஒரு எல்லையில் அல்லது ஜெபம் பண்ண போகும்போது நம்ம அடுக்குமொழிகளிலே ஜெபம் பண்ணி எல்லாரும் இருக்கிறாங்க, திரள் கூட்டம் இருக்குது, அடுக்குமொழியில் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சார் அடுக்குமொழிகளெல்லாம் என்ன செய்வாங்க? பெரிய இடங்களில் பார்க்கணும், அடுக்குமொழியில் ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி தமிழ்னா தூய தமிழ் சூப்பராக இருக்கும். தமிழ் கேட்க என்ன பண்ணணும்னா அந்த ஆட்கள் இவங்க தமிழை தான் கேட்பாங்களே தவிர தமிழ் பதங்களை, இந்த சொற்களை, அடுக்கடுக்கு தொடர்களை அவங்க கேட்பாங்களே தவிர ஜெபத்தை கவனிக்க மாட்டாங்க. நிறைய இடங்கள் அப்படி போயிடும். ஆண்டவருக்கு அடுக்கடுக்கு தொடரோ அந்த அருமையான பதங்களை பயன்படுத்துவோ தேவையில்லை. மேட்ரு என்ன, தேவை என்ன, அதை சொன்னாலே போதும். சில இடங்களை ஆரம்பிச்சிருவாங்க, எப்படி முடிக்கணும்னு தெரியாமல் போயிடுவாங்க. அடுக்கடுக்காக பேசி யோசிப்பாங்களே என்ன வேணும்னா எனக்கு வேண்டும் ஆண்டவர்னு சொல்கிறவன் நேரடியாக வேணும்னு சொல்லிட்டு போயிடுவான். ஆனால் இவங்க எல்லோரும் இருக்கிறாங்க, எல்லோரும் பார்க்கணும், நம்மளை ஒரு மாதிரி நினச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அடுக்குமொழியில் ஜெபம் பண்ண ஆரம்பித்து அடுத்த பதம் என்ன போடணும், அடுத்த பதம் என்ன போடணும், அடுத்த என்ன சொல்லணும், இதைத்தான் மைண்டு யோசித்து போட்டுக்கிட்டே போகுமே தவிர நேராக தேவன் என்ன கேட்குறாருங்கிற மனது நிச்சயாது. இங்கே தான் இருக்கீங்களா? அது போகாது. நீங்கள் வேண்டுமானா அந்த மாதிரி ஒரு ஜெபத்தை பண்ணி பாருங்களேன். சர்ச்சில் உங்களை ஜெபம் பண்ண விட்டுறேன், அடுக்குமொழியில் ஜெபிப்போம்ன்றது ஒரு நாள் நீங்கள் பழகிட்டு அங்கே வந்து நீங்கள் அடுக்குமொழியில் ஜெபம் பண்ணணும்னு சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்கள். பார்ப்போம் உங்கள் மைண்டெல்லாம் அடுத்த பதம் என்ன போடணும், அடுத்தாக்கில் என்ன சொல்லணும் அப்படின்லாம் மைண்டு ஓடி இருக்குமே தவிர தேவன் கேட்பாரா இல்லை என்பதை மைண்ட் என்ன செய்யாது, உணர். ஆண்டவருக்கு அடுக்குமொழி என்ன செய்வதில்லை, தேவையில்லை. அவங்கெல்லாம் நல்ல அவங்களுடைய மொழிகளை நல்ல திறம்பட பதங்களையெல்லாம் பயன்படுத்தி ஜெபம் பண்ணணும். ஆண்டவருக்கு எதுக்கு அவ்வளோ ஜெபம் பண்ணி கடைசியில் என்ன தான் கேட்குறது, என்ன தான் கேட்க போகிறீங்க? ஆண்டவரே நல்ல ஒரு பொருள் தாரும் அல்லது என் குடும்பத்தை காப்பாற்றும், இதுதான் பதம், இதுதான் நம்முடைய தேவை. இதுக்கு 1000 அடுக்குமொழியில் தேவையில்லை. நம்முடைய ஆண்டவர் சிம்பிளாக ஜெபம் பண்ண போதும். ஜெபம் பண்ண வேண்டிய விதம் என்பது சுலபமாய் நம்முடைய வார்த்தைகளை வைத்து ஆண்டவர்கிட்டே மனம் திறந்து ஜெபம் பண்ண போதும். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை. ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லுவோம். ஜெபம் பண்ணும் போது அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு மைண்டில் வந்து அதுதான். ஜெபம் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விதைகள் நிறைய இருக்குது. ஆனால் இங்கே ஆண்டவர் மார்க்கில் சொல்லும்போது நீங்கள் ஜெபம் பண்ணும்போது இவையெல்லாம் கவனிச்சுட்டு எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ, எதையெல்லாம் கேட்கணும், எதனாலும் கேட்கலாம். ஆண்டவர் நம்ம கேட்பதற்கு எல்லாவற்றையும் கேட்பதற்கு என்ன உண்டு, இதுதான் கேட்க வேண்டும், இதை கேட்கக்கூடாது என்பதற்கெல்லாம் வரையறை கிடையாது. நமக்கு தேவை என்ன உண்டு எதையும் கேட்பதற்கு உண்டு. கொடுக்கிறவர் சுத்தப்படி தான் செய்வார். எதா இருக்கீங்களா? கொடுக்கிறவர் சுத்தப்படி கொடுப்பார், கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுப்பார், ஏற்ற காலத்தில் என்ன செய்வார், அவர் நல்ல பதிலை கொடுப்பார். ஆனால் கேட்பது வந்து நம்முடைய உரிமை. ஆண்டோட கேட்கலாம், எவைகளை கேட்பீர்களோ. ஆனால் சொல்கிறாரு எவைகளை கேட்டாலும் சரி, ஆனால் ஒன்றே ஒன்று உங்கள் மாத்தியில் இருக்கணும், பெற்றுக்கொள்வோம் என்று நிச்சயத்தோடு என்ன செய்யணுமா, விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். பெற்றுக்கொள்வோம் என்று என்ன செய்யுங்கள், விசுவாசியுங்கள். கர்த்தருக்கு மகிமையானவராக பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசத்தோடு உள்ள ஜெபம். அப்போ அந்த ராத்திரி வேளையில் ஆண்டு சமூகத்தில் வந்திருக்கிறோம். பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். ஜெபத்தில் பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசம் நமக்கு கட்டாயம் என்ன செய்யணும். அதுதான் என்னுடைய நம்பிக்கையெல்லாம் ஆண்டு சொல்கிறேன், அல்லது அடிக்கடி நான் சொல்லுவது வந்து என்ற ஜெபத்தை கட்டாயம் கர்த்தர் கேட்பார், கட்டாயம் என்ன செய்வார். இன்றைக்கு இல்லாவிட்டாலும் நாளைக்கு அதுக்கு பதில் கிடைக்கும். ஏற்ற காலத்திலே பதில் கொடுப்பார். நேரம் காலம் வரும்போது சரியான நேரத்தில் பதில் கொடுப்பார். ஆனால் ஒரு நாளும் ஆண்டு சமூகத்தில் கேட்டுக்கொண்டவைகள் புறக்கணிக்கப்படுவதில்லை. ஆமாம், அந்த அந்த விசுவாசத்தோடு நாம் கேட்கும்போது தேவன் நமக்கு கிருபை செய்ய வல்லவர். பெற்றுக்கொள்ளத்தக்கதா நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளத்தக்கதா விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ ஜெபம் பண்ணும் போதெல்லாம் நம்முடைய உணர்வுகளை கட்டாயம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய வாழ்க்கை எத்தனை தேவை இருந்தாலும் சரி,
எத்தனை காரியங்கள் இருந்தாலும் சரி பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு தான் ஆண்டவர் பல காரியங்களை சொன்னார். கர்த்தருக்கு பயம். அதுக்கு முந்தின வசனத்தில் 23ஆம் வசனத்தில் அதுக்குரிய காரியத்தை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு சொல்ல போது அந்த காரியத்தை அவர் சொல்லுகிறார். வாசிங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் சொன்னார், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக விசுவாசிக்க வேண்டும். என்னதான்? இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் என்ன செய், தள்ளுண்டு போ என்று சொன்னால் அது என்ன செய்யுமா? அப்படியே நடக்கும். அப்படியே நடக்கும் என்று என்ன செய்யணும்? சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு என்ன செய்யுமோ கேட்டோம் என்று சொன்னால் அது நடைபெறும். ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கை அதில் என்ன அப்படின்னு சொன்னால், மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரம் தள்ளுண்டு போ சொன்னால் நடக்கும். ஆனால் மலையை பார்த்து நாமளே வச்சு சொல்லுவோமே, தள்ளுண்டு போ. ஆண்டு சொல்லியிருக்கிறாரு, வசனம் சொல்லியிருக்கு, தள்ளுண்டு போன்னு சொன்னால் அது இன்னொரு பக்கம் சந்தேகம் வந்துட்டு அப்படின்னு நினைக்கும். ஆனால் தள்ளுண்டு போகும்னு நினைக்கிறீங்களா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. தள்ளுண்டு போகுமா? போகுமா போகாதா? போகாது. அது நமக்கு தெரியும். தெரிஞ்சு தான் நம்மளும் நினைக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவர் பகுதியில் சரி தள்ளுண்டே போயிட்டுன்னு வச்சுக்கோங்க, அதனால் நமக்கு என்ன பிரயோஜனம்? தள்ளுண்டே போயிடுச்சு. நம்ம எல்லாம் சொல்கிறோம், ஃபஸ்ட் ஸ்டேஜ் சர்ச்சு எல்லாம் ஆட்கள் நின்று ஒரு மலையை பார்த்து பெயர்ந்து போ, கடலில் தள்ளுண்டு போனோன்னா டக்குன்னு உடஞ்சி அப்படியே போய் கடலில் போய் விழுந்துச்சு. அதனால் உங்களுக்கு எனக்கு என்ன பிரயோஜனம்? பிரயோஜனம் இருக்குல்ல. நாம் ஜெபித்ததுக்கு என்ன வேணும்? ஒரு பிரயோஜனம். அந்த நொறுங்கி கல்லுகளாகி நல்ல முண்டுக்கல்லாகி அப்படி நின்னா வீடு கட்டவாத உபயோகம். ஆனால் தள்ளுண்டு போய் என்று சொல்லிட்டோம். ஆனால் ஆண்டவர் சொல்ல விரும்பினது என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மலை என்று சொல்லப்படுவது தடைக்கற்கள். மலை என்பது என்னது? அதான் பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். செருபாபேலுக்கு முன்பாக என்ன செய்வாய்? அப்போ ஆண்டவர் அங்கே சொல்ல விரும்பின காரியம் என்னன்னா, நம்மை முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கக்கூடியதான தடை கற்கள் அது மலை போல என்ன செய்கிறது? நம்மை தடுத்து கொண்டு இருக்கிறது. அந்த தடுத்து கொண்டிருக்கிற அவைகளை ஆண்டவருடைய நாமத்தினாலே இந்த தடை கற்களை அப்புறப்படுத்துகிறேன் என்று சொன்னால் திரும்பி வரக்கூடாத ஒரு எல்லைக்கு அவைகளை கற்று தள்ளி விடுவார் அவர். ஆமாம், கடலில் போயிட்டுனா கடலில் கரைச்ச காயம் நம்ம கடலில் போயாச்சுன்னா திரும்பி என்ன செய்யாது? வருவதற்கு சான்ஸ் இல்லை. கடலில் சமுத்திரத்தில் போய், அது சமுத்திரம் சொல்கிறேன், சமுத்திரத்துக்கு போயாச்சுன்னா திரும்பி வருவதற்கு என்ன கிடையாது? வாய்ப்புகள் கிடையாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறி போகிறோம், ஆவிக்குரிய வாழ்க்கையை வைத்துக் கொள்வோம். ஆண்டவருடைய நெருக்கம், ஆண்டவருடைய தொடர்புகள், நல்ல ஆவிக்குரிய கிருபைகள் வரங்களை பெற்று ஆண்டவருக்காக பயன்படி முன்னேறி போகும்போது தடையாக இருக்கக்கூடிய சத்ருவின் கிரியைகள் நிறைய இருக்கு. போராடி கொண்டிருப்பதை விட நீங்கள் ஒழுங்கால் படிட்டு ஆண்டவர் எனக்கு இதில் அற்புதம் செய்ய வல்லவர் என்று சொல்லி இந்த தடைகளை இயேசுவின் நாமத்திலே அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம் என்று சொல்லி கட்டளை கொடுத்தார். தடையாய் நிற்கிறதான அந்த கிரியைகளை எல்லாம் தேவன் அப்புறப்படுத்தி திரும்பி வராத ஒரு எல்லைக்கு அவர் தள்ளி விடுவார் அவர். ஆமாம், மழை பெய்ந்து போவதனால நமக்கு இதே போல் காட்டுத்தீ மரம் என்று சொன்னார். அத்தி மரத்தை பார்த்து, காட்டுத்தீ மரத்தை பார்த்து நீ பெயர்ந்து போ அப்படின்னு சொன்னால் அந்த மரம் என்ன செய்யுமா? பிடுங்கப்பட்டு சமுத்திரத்தை தள்ளி போய்விடும் சொன்னார். இவைகள் போய் விழுவதனாலே நமக்கு பிரயோஜனம் இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்ல விரும்பினது என்ன அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில் தடையாக இருக்கிற எத்தனை காரியம் இருந்தாலும் சரி, இஸ்ரவேல் ஜனங்களுடைய இல்லை யூதா ஜனங்களுடைய வாழ்க்கையில் உள்ள தடை அதுதான் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆலயம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆலயம் கட்டி அஸ்திபாரம் போட்டாச்சு. மணல் கற்கள் வந்து குவிகிறது. ஆனால் ஒரு கட்டளை ராஜாவிடத்தில் இந்த பெர்சிய அதிபதியிலிருந்து வருகிறது, வேலை நிறுத்தப்படுவதாக. நீங்கள் எதுக்காக வேலை செய்யணும்னு தெரியலை அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் வந்துட்டு, அப்போ எல்லாம் திகைத்து நிற்கிறாங்க. என்ன செய்வது? மண் மேடு குவிஞ்சு இருக்குது. அப்போ நம்ம வீடு கட்டும்போது மணல் வந்து இறங்கும், கரைஞ்சிரும்னா அது காலி ஆயிரும். அடுத்த லோடு வந்து என்ன செய்யும்? இறங்கும், காலி ஆகும். அப்போ வந்த 2 லோடும் அப்படி வருஷக்கணக்காக கிடக்குங்க. அப்போ தூரத்திலிருந்து பார்த்தோன்னு சொல்லுவாங்க, இந்த வீடு இன்னும் என்ன செய்யப்படவில்லை, கட்டப்படவில்லை. பார்த்தோம் தூரத்திலிருந்தே சொல்லுவோம், அந்த வீடு கட்டப்படவில்லை.
இதே போல் ஆலயம் கட்டப்பட முடியாமல் தடை, சில மாதங்கள் சில ஆண்டுகள் எப்படி தடையாக இருந்தது. எல்லாம் ஜெபம் பண்ணாங்க, என்ன ஆண்டவரே, செருபாபேல் ஆண்டு சமூகத்தில் முறையிடுகிறான். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை செருபாபேலுக்கு உண்டாயிற்று. தேவனுடைய மனுஷன் தீர்க்கதரிசி அவன் வருகிறான், சகரியா வருகிறான். அவன் வந்து பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனையிலும் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரு அப்படின்னா, பெரிய பர்வதமே நீ ஏமாத்துறான். செருபாபேலுக்கு முன்பாக என்ன செய்வான்? அப்ப அங்கே பெரிய பர்வதம் என்று சொல்லப்படுவது எது? என்ன? தடை, செயல்படுத்த முடியாதபடி அரசினால் ஏற்படுத்தக்கூடிய, அரசாங்கத்தினால் ராஜாவினால் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தடை. இது மனிதனால் கொண்டு வரப்பட்டது. ஆண்டவர் தடையை உடைப்பார், நீ கவலைப்படாத, கட்டுமான பணிக்கு தொடக்கப்படும் என்று சொல்லி சொன்னேன். ஆண்டவருடைய வல்லமை விளங்க பண்ண இவன் ஜெபம் பண்ணாங்க. அப்போது ஆண்டு சொன்ன, நீ கவலைப்படாத செருபாபேலே, உன் கையில் உள்ள தூக்கு நூலை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய 7 கண்கள். அப்போ ஆண்டவருக்கு 7 கண்ணா அப்படின்னு சொன்னால் 7 கண்கள் இல்லை, பரிபூர்ணமாய் காண்கிற தெய்வம். 7 என்பது பரிபூர்ணம். இருக்கிற ஒரு கண்ணே நமக்கு பயங்கரம், 2 கண்ணே நமக்கு பயங்கரமாக இருக்கும். சில கண்ணை பார்த்தாலே 2 கண்ணே நிச்சய முடியாது, பார்க்க முடியும். அப்போ 7 கண்ணை வச்சுக்கிட்டு இருப்பாருன்னா நம்முடைய ஆண்டவருக்கு 7 கண்ணா? அந்த உலக மார்க்கத்துக்கு 1000 கண்கள் அப்படிலாம் சொல்லுவாங்க. நம்முடைய ஆண்டவருக்கு நம்மை போல, அவரை போல தான் உருவாக்கினார். அவர் 2 கண்ணா 2 கண்கள் தான். ஆனால் பரிபூர்ணமான பார்வை, பரிபூர்ணமான ஆண்டவர் இந்த தூக்குநூலை பரிபூர்ணமாய் காண்கிறார். ஏப்பா, இதுக்கப்புறம் தடை என்பது ஒன்று வராது, முடிக்கப்படும். பரிபூர்ணமான பார்வை வந்த உடனே அந்த தடைகளெல்லாம் கர்த்தர் அப்புறப்படுத்திட்டார். கட்டி முடிக்கப்பட்டு அந்த அஸ்திவாரம் போட்ட அதே கரங்கள் பிரதிஷ்டை செய்யும் என்று சொன்னார். அப்போ தான் நான் பெரிய பர்வதத்தை கீழ்ப்படுத்துவார் அவர். ஆமாம், இதே போல நம்முடைய வாழ்க்கை தடையாக இருக்கக்கூடிய கிரியைகள் எல்லாம் ஆண்டு சமூகத்தில் ஜெபிக்கும் போது அவை எல்லாவற்றையும் அப்புறப்படுத்திடுவார். திரும்பி வராத ஒரு எல்லைக்கு கொண்டு போயிடுவார் அவர். ஆமாம், கர்த்தருக்கு பயன் வேண்டாவதா? அதை தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். நீங்கள் பெற்றுக்கொள்ள, எதை பெற்றுக்கொள்ள போகிறோம் என்று சொன்னால், தடையாக இருக்கிற கிரியைகளை அப்புறப்படுத்தி கர்த்தருடைய கிரியை அற்புதமாக செயல்படுத்துவதற்குரிய காரியத்தை கர்த்தர் செய்து முடிப்பார். வெற்றியை பெற்றுக்கொள்ளும்படியாய் அந்த விசுவாசத்தோடு சந்தேகப்படாமல் போகிறோம், ஜெபிக்கிறோம், வெற்றியை பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவன் கிருபை செய்வார் அவர். ஆமாம், கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. ஏன்னா ஆண்டவன் இந்த ஜெபம் பண்ணுற போது பல காரணங்கள் சொல்லுகிறார். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் 15ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் ஆண்டவன் முந்தின சில பகுதிகளை சொல்லிக் கொண்டு வரும்போது ஆண்டவன் இந்த ஜெப காரியங்களை குறித்தும் சில காரியங்களை குறித்து பேசிக்கொண்டு வரும்போது அவர் சொன்னார், சர்ப்பமானது மோசையினாலே வனாந்தரத்தில் என்ன செய்யப்பட்டது? உயர்த்தப்பட்டது. வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது. அதுபோல மனுஷகுமாரன் என்ன செய்யப்பட வேண்டும்? உயர்த்தப்பட வேண்டும். அப்படி உயர்த்தப்படும் போது அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அருளும்படி அப்படி செயல்படுத்தப்பட வேண்டும் சொல்லிட்டு அடுத்த வசனம் தான் உலக பிரசித்தப்பட்டதான வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில். இதில் ஆண்டவர் சொல்லும் போது நீங்கள் ஜெபம் பண்ணும் போது அவரை நோக்கி ஜெபம் பண்ணுறீங்க. எப்படின்னா, வனாந்தரத்தில் மோசையினாலே சர்ப்பம் என்ன செய்யப்பட்டது? எதுக்கு அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தர பாதையில் நடந்து வர்றாங்க. தேவன் அவரை நடத்தி வருகிறார். நாம் நினைக்கிறோம் அவர் சமூகம் முன்னால் போச்சு, அவங்க அப்படியே சுகமாக வந்துட்டாங்க. ஆண்டவன் நடத்தின பாதை முதல்ல எப்படின்னா, அதில் மோசே எழுதும்போது அந்த பாதை பயங்கரமான விஷ ஜந்துக்களும் தேள்களும் சர்ப்பங்களும் நிறைந்த ஒரு வனாந்தர பாதை ஒன்று. அதோடு மாத்திரமல்ல, அந்த பாதை கற்களும் கரடு முரடான கற்களும் முற்களும் நிறைந்த ஒரு பாதை. அப்படின்னா அவன் சொல்கிறான், இந்த வனாந்தரம் அதிகமான உஷ்ணம் அதிகமான குளிர் ரெண்டும் உள்ளதான ஒரு ஏரியா அது. அவங்க நடந்து வர்ற பாதை இந்த வனாந்தரம், அப்படிப்பட்ட வனாந்தரம். அங்கே யார் பாதை போட்டு வச்சா? பாதை கிடையாது. வழிப்போக்கருக்கு போகும்போது ஒட்டகத்தில் தான் போவாங்க, நடந்து போவதற்கு அங்கே வழி கிடையாது. வழி இருக்கும், நடந்து போயிருப்பாங்க, ஆனால் ஒட்டகம் போகிற வழியில் தான் இருக்கும்.
ஒட்டகம் போச்சுன்னா இப்படி மனுஷனையும் கடந்து போனாலும் மனுஷ தடம் இவ்வளோதான் இருக்கும், ஒரு அடி 2 அடிக்குள்ளே தான் இருக்கும். இங்கே வர்றது எத்தனை பேர் வராங்க? 20 லட்சம் பேர் வராங்க. ஆடு மாடுகளோடு மிருக ஜீவனோடு கிலோமீட்டர் கணக்கில் வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஆண்டவர் இவரை நடத்தினார் சொன்னால், அப்படி போகும்போது சுற்றி சுற்றி நடத்தினார். வழி நெளிஞ்சு வளைஞ்சு இப்படி சுற்றி போகிறாங்க. தேவன் அவரை நடத்தினார். எப்படி நடத்தினார்னு சொன்னால், எந்த பகுதி உங்களால் நடக்க முடியுமோ அந்த பகுதி நடக்க பண்ணினார் அவர். ஆமாம். அப்போது அங்கே இருந்ததான விஷ ஜந்துக்களும் தேள்களும் கொடூரமான அந்த விஷம் நிறைந்த பூச்சிகளும் நிறைந்த அந்த எல்லையில் எங்கே போச்சு? கட்டாயம் வரணும்ல, இவன் சந்திக்கணும். எங்கே போச்சுன்னா, தேவனுடைய பிரசன்னம், அவருடைய மகிமை அப்படி முன்னால் போகும்போது அங்கே இருக்கிற விஷ ஜந்துக்கள் எல்லாம் பூமிக்குள்ளே நினச்சிக்கிட்டு ஆனால் போயிட்டு உள்ளே போய் ஒளிஞ்சிக்கிடுச்சு. எல்லாம் ஒளிந்து கொடுறார். இவர் வருகிறார். இவர் நடத்தி கொண்டு வர்ற ஜனத்திற்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு அப்படி சமூகம் முன் போகும்போது பாதையை காட்டி கொண்டு போய், இந்த பாதையில் இவங்க நடக்க முடியும் அறிந்து கரடு முரடான அந்த பாதையிலும் சரியான பாதை, சுலபமான பாதை, அவருக்கு வழி நடத்தி போக வேண்டும் என்று அவர் கூட்டிக் கொண்டே போகிறார். அந்த பாதை வழியே தான் போகிறாங்க. இவங்க வலது பக்கம் இடது பக்கம் இவங்க பாட்டுக்கு போனாங்கன்னா சிக்கிக்கொள்வார்கள். எப்படி ஒரு 100 ஆடு வச்சு ஒரு ஆடு காணாமல் போனதோ இதை மாதிரி நிறைய இஸ்ரவேல் ஜனம் காணாமலே இருந்திருப்பாங்க, போயிருப்பாங்க. அந்த பாதை பின்பற்றி போகிறாங்க. அங்கே இருந்து தான் அந்த விஷய ஜந்துக்களெல்லாம் உள்ளே போயிடுச்சு. ஏன்னா அப்படி தான் இருக்கணும். ஆனால் இவங்க தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுப்பை எல்லாம் பண்ண உடனே ஆண்டை பார்த்தாரு, என்ன ரொம்ப பாடாப்படுத்துகிறாங்க அப்படின்னு லேசாக ஒரு பார்வை பார்த்தாரு. உள்ளே இருந்து கொல்லிவாய் சர்ப்பம் அடிச்சிட்டு கீழே தான் இருந்தது. எல்லாம் எங்கேயோ இருந்து படையெடுத்து வந்து இவங்களெல்லாம் கடிக்கலை, ஆங்காங்கே இருந்ததானே கொல்லிவாய் சர்ப்பங்கள் மேலே வந்தது. என்ன செய்யுது? மனுஷனை ஆங்காங்கே கடிச்சிச்சு. கடித்து அவன் சாகிறான், ரத்தம் நுரை தள்ளி ஓடுதான் செத்துக்கிட்டு இருக்கான், செத்துக்கொண்டே இருக்கிறார்கள். அவன் சொன்னான், என்ன செய்வது? மோசிட்டு அழுறாங்க, ஐயா செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவரை கேட்குற, ஆண்டவரை என்ன செய்வது? ஆண்டு சொன்னார், கொல்லிவாய் சர்ப்பம் தானே கடிச்சது, சரி இவங்களுக்கு அதே மாதிரி ஒரு வெண்கலத்தில் செய். வெண்கலத்தில் செய்யும்போது வார்த்தை உருவாக்கி அதெல்லாம் ஊற்றக்கூடாது. வெண்கல ஒரு ஒரு கட்டியான வெண்கலத்தை எடுத்து அடித்து தான் செய்யணும். ஆண்டவர் சில காரியங்களை சொல்ல போதே கிறிஸ்துவை முன்வைத்து தான் செய்தார். அவர் அங்கே சொன்னார், அடித்து உருவாக்கப்பட வேண்டும். சர்ப்பத்தை போல் அடித்து சர்ப்பத்தை போல் உருவாக்கி ஒரு கோலில் பாடி தூக்கி வச்சுட்டான். ரொம்ப தூரத்தில் இருக்கிறாங்க. ஆண்டு சொன்னார், அந்த இதை பார்க்க சொல்லப்பா அப்படின்னு. எல்லாரும் பார்க்குறாங்க. பக்கத்தில் உள்ளவங்களாம் பார்த்துட்டான். இங்கேருந்து வச்சுக்கோமே, அவங்களுடைய போகிறது அவங்க தங்கி இருக்கிற இந்த இடத்துல நடுவில் தான் ஆசிரியர் கூடாரம் இருக்கும், சுற்றி எல்லோரும் கூடாரம் வச்சுருப்பாங்க. அவங்க இருக்கிறது எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னா, குறைஞ்சது அங்கே எங்கே பார்த்தோன்னா லைன் பிடிச்சி போனால் கட்டாயம் ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் என்ன செய்யும், கட்டாயம் இருக்கும். ஒரு முறை மாதிரியில் படுத்தி கொண்டு இருக்கும்போது இந்த தமிழ் இது மாநாடு ஒன்று வச்சுருந்தாங்க. தமிழ் மொழியில் ஒரு மாநாடு ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த மாநாட்டுக்கு எல்லா எல்லையிலிருந்து வந்து மதுரைக்கு வந்துட்டாங்க. அன்றைக்கு மதுரையில் வந்து இறங்கின ஆட்கள் 2 லட்சம் பேர், வெளியூர்லேருந்து வந்தவங்க 2 லட்சம் பேர் வந்திருக்காங்க. அந்த 2 லட்சம் பேர் எழுதுகிறாங்க, இந்த மதுரை மக்களோடு லைன் பிடிச்சி போகிறாங்க. அங்கே முதலமைச்சர் அங்கே நின்று அவனுக்கு வாழ்த்து சொல்வார். அங்கே போகிறாங்க. அவங்க போயிட்டு இருக்கும்போது நம்ம பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கோம். அப்போ போகிறாங்கன்னு சொல்லி மறுநாள் பேப்பரில் வாசிக்கும்போது சொன்னாங்க, ஆரம்பித்தது சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு ஆரம்பிச்சது. மறுநாள் 7 மணி வரைக்கும் அது என்ன செய்யுது, 7 மணி வரைக்கும் என்ன செய்யுது, லைன் போயிட்டே இருக்கு. முதலமைச்சர் அங்கே இருந்தார், தூங்குனாரா இல்லையா பார்த்துட்டே இருந்து வெறுமனே கையை வச்சு கையை கட்டிட்டாங்களான்னு தெரியாது. ஆனால் பார்த்துட்டு எல்லாரும் கையை அசைச்சு அனுப்பினார். ஏறக்குறைய 12-15 மணி நேரம் என்ன செய்யுது, அந்த லைன் பிடிச்சி போகுது. எத்தனை பேர் இருப்பாங்க, ஒரு இவங்க மக்கள் அந்த அவங்க அந்த தமிழ் தொண்டர்கள் கட்சி தொண்டர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த தெருவில் அந்த 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 ரோடில் இணைஞ்சிருக்கணும். ஒரு 20 அடி ரோடு வச்சுக்கோமே, அந்த ரோட்டில் தான் போகிறாங்க. 20 அடி ரோடு நிறைந்திருந்து பிளாட்ஃபார்மில் மக்கள் இருந்திருக்காங்க, போயிட்டுருக்காங்க. இதுவே இவ்வளோ மணி நேரம், 2 லட்சம் 5 லட்சமாக வச்சுக்கோம், 20 லட்சம் பேர் வராங்க. ஆடு மாடுகளோடு வராங்க, சட்டி பெட்டியோடு வராங்க, வண்டிகளோடு வராங்க. எவ்வளோ தூரம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப தூரம் இருக்கும். நம்ம இங்கேருந்து பார்த்தாலும் செக்கால பேக்கரி பக்கம் இருக்கிற கம்பு தெரியாது.
அன்றைக்கி கூடாரம் தான் அமைத்தார்கள், என்னதான் தூர பார்வை தெரியாது. ஆனால் ஒன்றே ஒன்று சொன்னார், கழிப்பட்டாச்சு, பிரச்சனையாயிற்று. நீங்கள் என்ன பெற்றுக்கொள்ள வேண்டும்னு சொன்னால் தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த விஷத்தன்மை உங்களுக்கு முறைந்து போக வேண்டுமானால் பார்க்க வேண்டிய இடத்தை பாருங்கள். அடிக்கப்பட்ட வெங்கல சர்ப்பத்தை பாருங்கள். இந்த சர்ப்பத்தினாலே உங்களுக்கு சாவு உண்டாயிற்று, சர்ப்பத்தினாலே உங்களுக்கு மரணம் உண்டாயிற்று. இதே போல் ஆண்டவர் சொல்லும் போது சொன்னார், பாவத்தினாலே உங்களுக்கு மரணம் உண்டாயிற்று. இந்த மரணம் பரிகரிக்கப்பட வேண்டுமானால் சிலுவையில் தொங்கும் தேவகுமாரனை நோக்கி பார்த்தா போதும். ஆமாம், எங்கே இருக்காரு தெரியாது. நம்ம இயேசு பார்த்தோமா? சிலுவையில் தொங்கும்போது பார்த்தோமா? தொங்குவது போல் எங்கேயாவது பார்த்துருக்கோமா? இங்கேருந்து இயேசுவை நோக்கி பார்க்க முடியுமா? ஒன்றும் தெரியாது. விசுவாசத்தோடு தேவன் என் பாவத்தை பரிகரிப்பான் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு சந்தேகப்படாமல் பார்த்து ஜெபிக்கும் போது நாம் பாவ பரிகாரத்தை, நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த வாழ்வை அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆமாம், அப்போ பெற்றுக்கொள்ளத்தக்கதாக விசுவாசத்தோடு சந்தேகப்படாமல் நாம் ஜெபிக்க வேண்டும், அவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஆமாம், நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கிருபை செய்யும். இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கை எத்தனை தேவைகள் இருக்கலாம், நம்முடைய குடும்பத்தில் பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்புகள் இருக்கலாம், பிள்ளைகளுடைய காரியங்கள் இருக்கலாம். எல்லாவற்றுக்கும் எங்கே என்ன செய்வதென்று யோசிக்க நாம் அலைந்து திரிவதை விட அவர் சமூகத்தில் எல்லா கதவெல்லாம் பூட்டிட்டு ஆண்டு சமூகத்தில் உட்கார்ந்து அவரை நோக்கி பார்த்தால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமாம், அந்த சந்தேகப்படாமல் கேட்கும்போது அது நிச்சயமாகவே தேவன் நமக்கு தர வல்லவர் அவர். ஆமாம், அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்முடைய ஜெபம் இருப்பதாக, அந்த ஜெபம் விசுவாசத்தின் பூரணமாக இருப்பதாக. ஆமாம், கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவர். நம்ம எல்லாம் எழுந்து ஜெபம் பண்ணுமா? பிரைஸ். நாம் விசுவாசிக்கிறோம், இன்னார் இருந்திருக்கிறோம். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசம் உள்ள ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் சமூகத்தில் எதை எதிர்பார்க்கிறோமோ எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்க வல்லவர். பரிகாரம், பாவ பரிகாரம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஜெபித்தார், அவரை நோக்கி பார்த்தார், பெற்றுக்கொள்ள முடியும். அவரை நோக்கி பார்த்த விசுவாசத்தோடு பார்த்தவங்க நிறைய பேர் சொல்லிக்கிட்டே போகலாம். தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்டான், முன்னிலும் அதிகமாக கூப்பிட்டான், ஒரு நம்பிக்கையோடு கூப்பிட்டான். ஆண்டவனை பார்த்து கேட்டான், உனக்கு என்னப்பா செய்ய வேண்டும்? இவ்வளவு கத்தி கூப்பிடுகிறாய், இவ்வளவு செய்கிறாய், உனக்கு என்ன செய்ய? பார்வை அடைய வேண்டும். ஆண்டவர் சொன்னார், நீ போ என்று சொன்னார். அவன் பெற்றுக்கொண்டோம் என்ற நிச்சயத்தோடு, கூப்பிட்ட நபர் நிச்சயமாக எனக்கு செய்வார் நம்பிக்கையோடு அவன் திரும்பின போது பார்வை அடைந்தவனாய் அவன் போனான். பார்வை அடைந்தவன் வேற எங்கும் போகலை, திரும்பினவன் பார்வை அடைந்தான். மறுபடியும் இயேசுவை பார்த்து அவர் பின்னாலே போக ஆரம்பித்து விட்டார். நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தோடு சந்தேகப்படாமல் கேட்போம். நம்முடைய ஜபங்கள் ஒரு நாளும் மறுக்கப்படுவதில்லை, நம்முடைய ஜபங்கள் ஒரு நாளும் புறக்கணிக்கப்படுவதில்லை, எளியவன் என்றைக்கு மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவருடைய விண்ணப்பங்கள் ஜபங்கள் ஒரு நாளும் அற்பமாக எண்ணப்படுவது இல்லை. அந்த சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்கிற ஜபத்திற்கு இந்த நாட்களிலே பெற்றுக்கொள்வன் நிச்சயத்தோடு ஜெபித்து பாருங்கள், பூரணமான பதிலை கர்த்தர் தருவார். நாம் ஜெபம் பண்ணும்போது அவர் செய்ய வேண்டிய பிரகாரம் என்ன சொன்னார் செய்வோம். வீண் வார்த்தைகள் சொல்ல வேண்டாம், எனக்கு இது தேவை அதெல்லாம் தேவை சுற்றியில் வர வேண்டாம். என் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் விரும்புகிறீரோ நீ இதை செய்ய வேண்டும் ஐயா என்று சொல்லுவோமாக. நேரடியான தொடர்பு, நேரடியான வார்த்தைகள், அலப்புகிற வார்த்தை வேண்டாம். தெய்வ சமூகத்தில் வைத்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் கிரியை செய்ய வல்லவர், அவர் அற்புதம் செய்ய வல்லவர், காரியங்களை வாய்க்க பண்ணுவாராக. நம்முடைய ஜெப வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் உயர்வதாக, ஆண்டோட நெருக்கம் உயரட்டும். ஆண்டோட தெய்வ சம்பந்த வாரத்தில் நல்ல ஜெப அனுபவத்தை கர்த்தர் சமூகத்தில் பெற்றுக்கொள்வோம். நாம் பெற்றுக்கொள்வோம் என்ற நிச்சயத்தோடு ஜெபம் பண்ணுவோம். பெற்றுக்கொள்வோம், எதை வேண்டும் என்று கேட்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்வோம். நம்மை முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கிற தடை கற்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளக்கூடாது போல தடை கற்கள் உடைய வாழ்க்கையில் மனிதனால் வந்தாலும் சரி, சத்ருவினால் வந்தாலும் சரி, தேவன் அதை திரும்பி வராத எல்லைக்கு அப்புறப்படுத்த வல்லவர். சுலபமாய் முன்னைக்கு செல்லவர், அற்புதமான பாதையை உண்டு பண்ண வல்லவர். நமக்கு கிருபை செய்வாராக. அதை அவருடைய நாமத்தினாலே கேட்போம். எவ்வளவு சந்தேகப்படாமல் கேட்போம், விசுவாசத்தோடு கேட்போம், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கேட்போம். நிச்சயமாகவே பதில் உண்டு. டாக்டர் மாதரசி ஜெபிக்கும்படி கேட்கிறேன். பிரைஸ்.
ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கின்றோம் அப்பா. ஆண்டவரே, இந்த இரவு வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கேட்ட ஒவ்வொரு வசனத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கும்போது ஆண்டவரே, ஜெபத்தில் நாங்கள் கேட்கும் எல்லா விதமான தேவைகளுக்கும் ஜெப விண்ணப்பங்களுக்கும் நீர் விடை கொடுத்து விட்டீர் என்று நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்க, அப்படிப்பட்ட நம்பிக்கை, அந்த விசுவாசத்தை நீர் எங்களுக்கு தர வேண்டுமாறு கெஞ்சுகிறோம் சுவாமி. அப்பா, நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய தனி ஜெபத்தில், எங்களுடைய தனி அறையிலே நாங்கள் செய்கின்ற ஜெபத்திற்கு, நாங்கள் உம்மிடத்தில் உபவாசித்து ஜெபிக்கின்ற ஜெபங்களுக்கு ஆண்டவரே, அழுது ஜெபிக்கின்ற ஜெபத்திற்கு, எல்லாவற்றுக்கும் இங்கே வந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் கூட எங்கள் ஒவ்வொருவருக்கும் அதற்கு நீர் விடையை கொடுத்து விட்டீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் முன்கூட்டியே அறிந்திருக்கிற தேவன், முக்காலத்தை அறிந்த தேவனப்பா. எசப்பா, அந்த நாளில் கூட சுவாமி அப்படியாய் எங்கள் ஒவ்வொருவருடைய தேவைகளை நீர் சந்திக்க வேண்டுமாறு கெஞ்சுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ அற்புதங்கள் அதிசயங்கள் நீர் செய்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய நல்ல செயல்களால் அல்ல ஆண்டவரே. எசப்பா, உங்களுடைய கிருபை நிமித்தம் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கேட்ட ஒவ்வொரு வசனத்தின்படி ஆண்டவரே நாங்கள் வாழ ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கின்றோம். என்னுடைய சபை மக்களுக்காகவும், பாஸ்டர்மாக்காகவும், பாஸ்டருக்காகவும், அவருடைய குழந்தைகளுக்காகவும் நாங்கள் செபிக்கின்றோம் ஆண்டவரே. வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். பிரேயருக்கு வராத ஒவ்வொருவரையும் கூட ஆசீர்வதிங்கப்பா. அவருடைய குழந்தைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. யார் என்ன நோய்வாய்ப்பட்டிருந்தாலும், எல்லா டாக்டரை விட பெரிய டாக்டர் நீர் ஆண்டவரே. நானே உன் பரிகாரியாய கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறீர் ராஜா. அப்படிப்பட்ட நோய்வாய்ப்பட்டிருப்ப ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு குணப்படுத்த வேண்டுமாறு கெஞ்சுகிறோம். எந்த காரியம் யாருக்கு நிறைவேறாவிட்டாலும் எசப்பா, நீர் நிறைவேற்றி கொடுக்க போவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்கள் தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொடுங்க. சபையை ஆசீர்வதிங்கப்பா. வரும் சபைக்கு வரும் ஒவ்வொரு மக்களும் எல்லா விதத்திலும் ஆண்டவரே நீர் உயர்வை கட்டளையிட வேண்டுமாறு கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பரமபிதாவே. ஆமென், ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.